ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்ரோடுக்கு போகிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு மேலே அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு அதாவது இந்தியாவிலேருந்து கொண்டு போகிற சிம்முக்கு ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணணும்? கட் ஆகாமல் இருக்க சிம்மு வந்து அங்கே ஒர்க் ஆகுமா? நெட்வொர்க் கிடைக்குமா? நல்ல பெனிஃபிட்டாக இருக்கா? ஏர்டெல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, அப்புறம் வோடஃபோன், விஐங்க. பிஎஸ்என்எல் இருக்குது, பட் இருந்தாலும் அதில் அந்தளவுக்கு ஆஃபர்ஸ் இருக்கான்னு எனக்கே தெரில. அது யாரும் மோஸ்ட்லி நம்ம கொண்டு போக மாட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 3 சிம்மையுமே கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன். இது உங்களுக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் பெஸ்ட்டான சிம்முன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு ஜியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒரு வருஷம் நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2799 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 நாள் வேலிடிட்டி, 2 GB டேட்டா பார்த்தீங்கன்னா அதாவது 100 மினிட்ஸ் வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ், அதாவது அப்ரோட் கால்ஸும் தர்றாங்க, இந்தியா கால்ஸும் தர்றாங்க. மொத்தமாகவே அவ்வளோதான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அது போக இதில் இருக்கிற பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சிம் கோடை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதை விட ஒரு 200 ரூபா சம்திங் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்துட்டு நீங்கள் இந்த 2 GB டேட்டா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84, அதாவது ஸ்லோ நெட்டு சொல்லுவோம்ல, ஸ்லோ நெட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 64 kbpsல வந்து ஸ்லோ நெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவான். 360 நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சிம்மு கட் ஆகாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ரோட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு போகணும். அது மட்டும்தான் ஜியோவோட இருக்கிறது. இப்போ மற்ற சிம் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் ஜியோ வந்து இந்தியாவில் இருக்கப்பே நீங்கள் இந்த ரீசார்ஜ் அமௌண்ட் 2799 ரீசார்ஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே இதுதான் பெஸ்ட்டு பிளான் மற்ற சிம்மெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. ஏன் இது அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஏர்டெலோட பேக்கேஜ் காமிச்சு தரேங்க. ஏர்டெல் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2997 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஜியோவில் பாருங்கள் 2799 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 200 ரூபா சம்திங் வந்து அதிகமாக வந்து ஏர்டெல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2 GB ஃப்ரீ நெட் தராங்க. அதே மாதிரி அவங்களும் 2 GB கொடுத்துட்டாங்க. 100 மினிட்ஸ் வந்து லோக்கல் அண்ட் இன்கம் கால்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஏர்டெல்லும் இருக்குது, ஜியோவும் சேமாக தான் இருக்குது. அடுத்தது ஃப்ரீ எஸ்எம்எஸில் பாருங்கள், ஏர்டெல்லில் 20 மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜியோ வந்து 100 எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ் எதுக்கு? இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறேன்? ஒரு கூகுள் பே, ஒரு ஃபோன்பே வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 3 அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 3 மெசேஜ், ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு, பேங்க் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ். நார்மலாக ஒரு எஸ்எம்எஸ்க்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல்லேருந்து நீங்கள் அதாவது ஆப் ஆட் பண்ணுறதுக்கான மெசேஜஸ்க்கு. அப்படி பார்க்குறப்ப ஏர்டெல்லில் வெறும் 20 மெசேஜ் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சில டைமில் சர்வர் இஷ்யூவில் ரிட்டர்ன் வரலினாலும் அந்த மெசேஜ் காலியாகி நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் ஜியோ கஸ்டமர்னா 100 எஸ்எம்எஸ் இருக்குனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம், நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அதில் இருக்க பெனிஃபிட். அது போக ஏர்டெல்லில் வந்து இந்த 2 GB நெட்டு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கே இந்த 2 GB தான். 2 முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நெட்டே ஒர்க் ஆகாது. சும்மா ஓடிபி பாடுறதுக்கும் போகிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம், ஒரு பொம்மை மாதிரி. ஆனால் ஜியோவில் பார்த்தீங்கன்னா 64 kbps ஸ்பீட், அதாவது குறைஞ்ச ஸ்பீடாக இருந்தாலுமே நமக்கு வந்து நெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜியோவில் பார்த்தீங்கன்னா 2 GB ஹை ஸ்பீட் டேட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 64 kbpsல நமக்கு வந்து நெட்டு யூஸ் ஆகும். ஆனால் ஏர்டெல் அந்த மாதிரி கிடையாது. கைப்புள்ள அதை எடுத்தீங்கன்னா அப்புறம் நெட்டு 360 நாளைக்கு நெட் இல்லைனாலும் ஸ்லோ நெட்டாவது நீ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏர்டெல் அதுவும் கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லை விட ஜியோ தான் பெஸ்ட்டு. சரிப்பா, வோடஃபோன் இருக்குல்ல, வோடஃபோனையும் கம்பேர் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. வோடஃபோனுக்கு போகிறேன். வோடஃபோனில் பார்த்தீங்கன்னா வோடஃபோனும் அதே மாதிரி 200 ரூபா, ஜியோவோட 200 ரூபா அதிகம் தான். ஆனால் அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், இவன் வந்து எஸ்எம்எஸ் ஃப்ரீ எஸ்எம்எஸ்ஸே கொடுக்கல. ஒரு ஆட் பண்ணனாலும் ஏர்டெல்லாவது 20 மெசேஜ் கொடுத்தான், ஜியோ 100 மெசேஜ் கொடுத்துருக்கான். இவன் எஸ்எம்எஸ்ஸே கொடுக்காதனால நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் ஆட் பண்ணோன்னா அதுக்கான மெசேஜ் சென்ட் பண்ணுறப்போ 15 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாலேருந்து ஒரு 500 ரூபா நார்மல் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேக்கும் போட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓடிபி எல்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ண முடியும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த 1.5 GB தான் கொடுப்பான். 1.5 GB முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நெட்டே ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். இன்டர்நெட்டோடது எப்போது வேணாலும் நமக்கு சின்னதாக ஆக்சஸ் வேணும்னா ஜியோ எடுத்துகிட்டு போங்க. ஜியோ இங்கேருந்தே ரீசார்ஜ் பண்ணிட்டு போனோம், அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். என்னோட கவரேஜ் பிரகாரம் நான் செக் பண்ணி பார்த்தேன், நான் யூரோப் போகிறக்கான பிளான் செக் பண்ணேன். இந்த 3 பிளானுமே நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிறது ஜியோ தாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே வந்து வோடஃபோன் அண்ட் ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணுறப்போ 200 ருபீஸ் கம்மியாகவும் இருக்குது. அது போக எஸ்எம்எஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் நம்ம மெசேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணுறதுக்கானது எக்ஸ்ட்ரா வந்து ஜியோ ஏர்டெலோட கம்பேர் பண்ணுறப்போ 80 மெசேஜ் அதிகமாகும். வோடஃபோன் கூட கம்பேர் பண்ணுறப்போ 100 மெசேஜ் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அது போக 365 நாளைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் கூட நெட்டு வந்து 64 kbpsல யூஸ் பண்ணலாம். அந்த 2 சிம்லையுமே அது கிடையாது. ஜியோ இந்தியாவிலேருந்து அப்ரோடு போகிறீங்களா, ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏர்டெல் வோடஃபோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போனால் ஜியோ ஒர்க் ஆகாது, எடுத்துகிட்டு போகாத
அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சிம்மை நார்மலாக இங்கிருந்தே ரீசார்ஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் சிம்மை எடுத்துகிட்டு போய் மாட்டின கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. ஜியோவை ரீசார்ஜ் பண்ணி அங்கே கொண்டு போனால் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதனால தான் நிறைய பேர் ஜியோவை பற்றி நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க. பட் ஜியோவை நீங்கள் இந்தியாவில் இருக்கிறப்ப இந்த ரீசார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ரீசார்ஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் பண்ணி இந்தியாவில் இருக்க ஜியோ நெட்வொர்க் கட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் அந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஆட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்ரோடில் போய் நம்ம ஜியோவை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ப்ரமோஷன் கிடையாது. நான் அப்ரோட் போகிறேன், என்னோட சிம் நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஏர்டெல் எடுத்துகிட்டு போ, வோடாஃபோன் எடுத்துகிட்டு போ, ஜியோ நெட்வொர்க் கிடைக்காது, ஒர்க் ஆகலன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் பேக்கேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி விசாரிச்சு அதுலேருந்து எனக்கு கிளாரிஃபையான ஒரு விஷயம் கிடைச்சிது, ஜியோ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது. அதனால் நான் ஜியோ சிம்மை கொண்டு போகிறேங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் கொண்டு போங்க. உங்கள் அப்ரோட் போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ரோமிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஆக்டிவேட் ஜியோவில் வந்து இங்கேருந்து போகிறப்ப ரீசார்ஜ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே போய் நெட்வொர்க் கூட உங்களுக்கு வராமல் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஏர்டெல் வோடாஃபோன் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு போனால் யூஸ் பண்ணலாம். இதை விட ஒரு 200 ரூபா நீங்கள் அதிகமாக கட்டணும். ஜியோவோட பெனிஃபிட்ஸ் அதில் இல்லை. இது மட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்ரோடு போன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை இப்போ வந்துட்டு உங்களோட சிம்மு வந்து நீங்கள் அப்ரோடில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் சிம்மை கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிம் ஐஃபோனாக இருந்துச்சு, சிம் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அழகாக உங்கள் ஊரில் இருக்கிற சிம் இருக்குல்ல, அது ஜியோ ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், இல்லை வோடாஃபோன் ஆகட்டும், அவங்கள சிம்மாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணி சிம்மாக கன்வெர்ட் பண்ணி அந்த QR உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா நீங்களே அங்கேருந்து ஐஃபோனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அந்த நம்பர் அங்கே யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள் இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சிம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரோட்லேயே இங்கே இருக்கிற சிம் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது இப்போ அப்ரோடில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியா நம்பர் வேணும்னா உங்கள் வீட்டில் அப்பாவே யாரையாவது ஒரு சிம் எடுக்க சொல்லிவிட்டு அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரோமிங் பிளான் போட்டுட்டு அதை வந்து சிம்மாக கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள். கன்வெர்ட் பண்ணி மெயிலில் உங்களோட மெயில் கொடுத்துருங்க, மெயிலுக்கு வந்துடும். மெயிலிருந்து நீங்கள் ஆட் பண்ணி அங்கேயே அந்த சிம்மை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வேல்யூபிளான தெரிஞ்சுக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்.